இந்த ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிற நல்ல பழக்கத்தால என்னால நிறைய காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் என் லைஃப ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு நல்ல பெண் குழந்தைக்கு அம்மாவா, ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் பர்சனாவும் எப்படி சிம்பிளா ப்ரீ பிளான் பண்ணி ப்ரொடெக்டிவான விமனா என்னால சந்தோஷமா நிம்மதியா லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ முடியுதுன்னு இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே என்னோட இந்த 5 AM மார்னிங் ரொட்டீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் vlog-ஐயும் பாருங்க. இந்த vlog உங்களோட லைஃபையும் ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த லைஃப் நமக்கு கடவுள் கொடுத்த வரும். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு ரொட்டீன் ஆரம்பிப்போமா? ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி. இன்னைக்கு செப்டம்பர் 20th ஃப்ரைடே காலையில 5 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 14 டிகிரி இருக்கு. இது கூலிங்கான ஹில் ஸ்டேஷன்றதால இங்க வாழ்றதுக்கு ஃபேனோ இல்லைன்னா ஏசியோ எதுவுமே எப்படி தேவையில்லையோ அதே மாதிரி எந்த கெமிக்கல் ட்ரீட்டட் ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியதும் இங்க அவசியமே கிடையாது. இங்க மிஸ்ட் ஓவரா இருக்கிறதால கொஞ்சம் ஸ்கின் மட்டும் ட்ரையாகவும் டேனாகவும் ஆகும். ஸோ அதுக்கு நாங்கள் ரெகுலராக என்ன ஹோம்மேட் ரொட்டீன் யூஸ் பண்ணுறோங்கிறத மேலே கார்டில் கொடுத்துருக்கிற எங்களோட சண்டே ரொட்டீன் vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ரொம்ப அக்கேஷனலாக தான் கொடைக்கானல் நேச்சுரல் ஹோம்மேட் ஸ்கின் கேர், அப்புறம் பாடி கேர், அப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி செல்ஃப் கேருங்கிற பேரில் கண்ட காஸ்மெட்டிக்ஸையும் வாங்கி நம்ம பணத்தை வேஸ்ட் ஆகாம ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஸ்டைல இருந்து தப்பிச்சு ஒரு நல்ல நேச்சுரல் லைஃப் ஸ்டைல வாழ முடியுது. ஸோ ரெகுலர் காஸ்மெட்டிக் செலவு இங்க மிச்சம். எந்திரிச்ச உடனே ஜிம்முக்கு போகணும், அங்க போய் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணாதான் பாடியை ஃபிட்டா வச்சுக்க முடியுங்கிற அவசியமே கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டாலும் இங்க சான்ஸே இல்லை. ஏன்னா இங்க ஜிம் எதுவும் கிடையாது. பிறகு எப்படி உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுன்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. அதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக்கை ஃபாலோ பண்றோம். காலையிலேயே எந்திரிச்ச உடனே பிளசண்டா இந்த கூலிங் கிளைமேட்ல இந்த சூரியன் உதிக்க போற அழகை ரசிச்சுட்டு ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு சின்ன பாடி ஸ்ட்ரெச் அப் பண்ணாலே போதும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் டேவை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஜிம்முக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மந்த்லி எக்ஸ்பென்ஸும் இங்க மிச்சம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் தான். இதுக்காக நாங்க இங்க செட்டில் ஆகுறதுக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ஹில் ஸ்டேஷன் லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஃபுட் சார்ட் லிஸ்டே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா கமெண்ட்ல சொல்லுங்க. அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதே கஷ்டம்தான். அதுலயும் இந்த குளிர்ல எப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, ரொம்ப சிம்பிள். கொடைக்கானலுக்கு டூரிஸ்டை என்ஜாய் பண்ண வரும்போது இந்த குளிர் ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும் தான்.
பட் இங்கேயே வாழ ஆரம்பிச்சது பிறகு நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம கமிட்மெண்ட்ஸ், ரொட்டீன் இது எல்லாமே ரெகுலர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம தம்பிராமையா சார் சொல்ற மாதிரி அதுவே பழகி போயிடும். இப்போதைக்கு எங்களுக்கு குளிர் தெரியுது, ஆனா தெரியல. வெயிட்டிங் டு எக்ஸ்ப்ளோர் இன் நவம்பர் அண்ட் டிசம்பர். எங்களை மாதிரி லேண்ட் சைட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்து செட்டில் ஆகுறவங்களுக்கு அதுதான் பெரிய டாஸ்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சேஃபர் சைட்லயே வாழ்ந்துட்டா புதுசா எதையுமே கத்துக்கவே முடியாது. கஷ்டப்பட்டாதானங்க லைஃப்ல கத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தாறு மாறா கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு மட்டும் நம்ம எப்பவுமே வழி விட்டுறவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட தைரியமா வாழ கத்துக்கணும். என்னங்க நான் சொன்னது கரெக்ட் தானா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டா 7 மணிக்கு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி என்ன முதல்ல நீட் அண்ட் கிளீனா அழகா க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிப்பேன். காலையிலேயே இந்த குளிருக்கும் இந்த சூரியனோட லைட் ரைஸ் மேல படும்போது நம்ம கொளுத்தி வச்ச இந்த சாண்டில் தூபத்தோட ஸ்மெல்லு கிச்சன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி செம்ம வைபாகி இருக்கும். என்ன எங்க கிச்சன் ரொம்ப அழகா இருக்கா? ஸோ நீங்க எங்க கிச்சன் டூர் பார்க்கல அப்படின்னா மேல கார்டுல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அந்த வைபை ஃபீல் பண்ணீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்றதுனால வெஜிடபிள்ஸ் காலியாக போகுது. ஸோ மிச்சம் இருக்க 2 வெஜிடபிள்ஸை மட்டும் கட் பண்ணி கடலை மாவுல மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா பெப்பர், உப்பு எல்லாம் தூவி டபுளா ஹெல்த்தியான வெஜிடபிள் ஆம்லேட்டும் ட்ரிங்க்குக்கு போமோகிரானட் ஸ்மூத்தியும் செஞ்சிருக்கேன். நாங்க எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாத்தையுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிடுவோம். நாங்க எங்க வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், அதை எப்படி 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கிச்சன்ல டென்ஷன் இல்லாம லைஃபை பீஸ்ஃபுல்லா வாழ்றோம். இப்படி எல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கார்டுல உள்ள வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சின்ன வயசுல நானும் ஒரு பெரிய சோம்பேறி தாங்க. பட் இப்போ டோரா பாப்பாக்காகவும் என்னோட ஹஸ்பண்டுக்காகவும் என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அதுவே பழகி போச்சு. என்ன பொறுத்தவரை ஆஃபீஸ் போறவங்களோ இல்ல வெளியே போறவங்க மட்டும்தான் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா போகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. 4 பேருக்கு முன்னால லுக்கா அழகா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் முன்னாலேயும் நம்மளோட குழந்தைங்க முன்னாலேயும் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா நம்மள பிரசன்ட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்டுக்கும் சரி, நம்ம தானங்க எப்பவுமே ரோல் மாடலா இருக்கணும். இப்படித்தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவும் மட்டும் இல்லாம ஒரு கப்பிள் A to Z வெட்டிங் பிளானராகவும் கப்பிள் சர்ப்ரைஸ் பிளானராகவும் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எங்களுக்காக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த 2 பிசினஸ் பேஜோட லிங்க் மேல கார்டுல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு முன்னால நம்ம ஒரு ஆளே கிடையாதுங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச லேடிஸ் வீட்லயும் கிச்சன்லயும் மட்டும்தான் மேனேஜ் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. நம்மளால நம்ம குடும்பத்தோட ஃபினான்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண முடியும்னு நம்ம தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். நான் எப்பவுமே என்ன ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறத விட, ஒரு அம்மான்னு சொல்லிக்கிறத விட, ஒரு யூடியூபர்னு சொல்லிக்கிறத விட, ஒரு வெட்டிங் பிளானர்னு சொல்றதுல ரொம்ப கெத்தாவும் ப்ரௌடாவும் ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் விமனா நிறைய சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட டொமஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையானது எது தேவையில்லைன்றத நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக்லிஸ்ட் போட்டு அதை கிராஸ் செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப் ஸ்டைலையும் அப்ளை பண்ணி பார்த்து நம்மளையும் ஒரு சூப்பர் விமனா ஆக முடியும்னு நான் பிராக்டிகலாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த vlog-அ பார்த்துட்டு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன vlog எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு vlog-ல உங்களை மீட் பண்றேன். பாய் எல்லாருக்கும்.